சபரீசனும் நேரடியா அரசியல் களத்துல வந்திருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இத்தனை நாளா மறைமுகமா அரசியல் பின்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த தடவை ஆதவர்ஜுனா நிக்கக்கூடிய தொகுதியில நண்பனுக்கு உதவியா அவர் வந்து பேசியிருக்காரு, பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? வில்லிவாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்தி, தாவேகா வேட்பாளர் ஆதவர்ஜுனா, சபரீசன் 3 பேர் நெருங்கிய நண்பர். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு 5 வருடங்களுக்கு பின்பு பிரிச்சுங்க. 2021 சபரீச, கார்த்தி, ஆதவர்ஜுனா 3 பேரும் தேநீர் சாப்பிடுவதற்கே லண்டன் போகிற நண்பர்கள். 3 பேர் குடும்பம். கடை வீதினா அவர்களுக்கு தெரிந்த கடை வீதி சிங்கப்பூர் கடை வீதி தான், சார்ட்டர் ஃப்ளைட்டில். இப்படியான குடும்பம். அப்போ 3 பேருமே இப்போ முட்டல் மோதல், அதிகாரத்துக்கான போட்டி. நீங்கள் இன்னும் ஆதவர்ஜுனா கார்த்தியுடைய ஒரு 40,000 கோடி ரூபாய் சொத்து விமான நிலையத்திற்கு பக்கத்தில் ஒரு 200 ஏக்கர் மணப்பாக்கத்தில் மடக்கி வச்சிருக்காரு. பல தனியார் முதலாளிகளிடம் மிரட்டி வாங்கப்படுகிறது. அரசு நிலங்களின் மீது பாலம் கட்டப்படுகிறது. அரசு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அப்போ இதை பற்றி ஆதவர்ஜுனா வாயை திறக்க மறுக்கிறார். ஆதவர்ஜுனாவுடைய மாமனார் மிகப்பெரிய லாட்ரி அதிபர், 250 கேஸ் நிலுவையில் இருக்கு. அதை பற்றி இவர் பேச மறுக்கிறார். அப்போ 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு உன்னை பற்றி நான் பேசாத, என்னை பற்றி நீ பேசாத, இப்படியான ஒரு நட்பு தொடர்கிறது.